புஷி ஆனந்த் உட்பட எல்லாருமே, ராஜ்மோகன் உட்பட எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவர் பேர் தான் பொய்யாமொழி, பேசுறது புதாயமாக பொய், உதயநிதி ரசிகர் மன்றத்தில் இருந்த மாதிரியே தான் இப்போ அப்படியே நடக்குது. அதுதான் முதல்ல நம்ம முன்கூட்டியே பதிவில் சொன்னோம். ஆட்சி தான் மாறிருக்கு, காட்சி மாறல. விஜய் அவர்களுடைய மனசை சந்தோஷப்படுத்தணும், அவர் மனசை சில்லுன்னு வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக போய் நான் லீவ் விட சொல்கிறது அது தவறு. அதுக்கு நீங்கள் ரசிகராகவே இருந்துக்கலாமே. காலம் போதா உலக விஜய் ரசிகர் மன்றம் அதோடைய மக்கள் இயக்கத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை ரசிகர் மன்றத்தில் கொண்டாடி இருக்கலாம். நீங்கள் எப்பவும் போல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு, நீங்கள் பட்டாசு வெடித்து பாலாபிஷேகம் பண்ணி கொண்டாடி இருக்கலாம். ஆனால் மக்கள் சேவக தான் நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ மக்கள் மன்றத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு எம்எல்ஏ அமைச்சர்ன்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட அடையாளம் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு அரசை இயந்திரமாக செயல்பட வேண்டிய நேரத்தில் போயிட்டு நான் விஜய்க்காக சினிமா படத்துக்கு போய் டான்ஸ் ஆடுறேன், லாட்ரி டிக்கெட்டை தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக தான் நம்ம பார்க்க முடியும். அது தவறு. அது அப்படி பண்ணக்கூடாது. அது நம்ம மக்கள் மறுபடியும் உங்களை தூக்கி போடுறதுக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாங்க. விஜய் சாரோட மனசை குளிர வைக்கிறதுக்காக பண்ணுற வேலை. இப்போது நம்ம பாஸ் அதை எப்படி குளிர வைக்கலாம்னா, இன்னும் திறம்பட நல்லா வேலை செய்து குளிர வைக்கலாம். இப்போ நாங்கள் கூட ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த பாஸ் மனசு குளிரணும், நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் வரணும் அப்படின்னா கூட ஒரு 2 hours வேலை செய்வோம். அவரே வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்னு சொன்னால் கூட, இல்லை முதலாளி முடிச்சுட்டு போதும், இல்லை பாஸ் முடிச்சுட்டு போதும்னு சொல்லுவோம். ஐடி கம்பெனியில் கூடமே நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் டியூட்டி பார்ப்போம். அப்படி பண்ணால் தான் நம்ம சீனியருக்கு நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். இவங்க அப்படி பண்ணல. அவங்க மனசை குளிர வைக்கிறதுக்காக தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறாங்க.